ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களை பற்றி பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களான ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான அனைத்து வித தரிசன டிக்கெட்டுகளும் ஆன்லைனில் கொடுத்து முடிக்கப்பட்டு அதனுடைய புக்கிங்கும் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான இலவச SSD டோக்கன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 10, ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 12 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தம் 1,20,000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு நாளுக்கு 40,000 இலவச SSD டோக்கன்ஸ் என்ற விகிதத்தில் முதல் 3 நாளுக்கு மொத்தம் 1,20,000 SSD டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 8 இடங்களில் நம்ம வாங்கிக்கலாம். கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்திர மைதான், ராமச்சந்திரா புஷ்கர்ணி, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், பைராகி பட்டேடாவில் இருக்கக்கூடிய ராமநாயுடு ஹைஸ்கூல், MR பள்ளியில் இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத் ஹைஸ்கூல் மற்றும் ஜீவகோனாவில் இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத் ஹைஸ்கூலில் நாம் இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். முதல் 3 நாளுக்குரிய ஜனவரி 10, 11 மற்றும் 12க்குரிய SSD டோக்கன்ஸ் மட்டும் இந்த 8 இடங்களில் கொடுக்குறாங்க. இது போக திருமலையிலையும் பாலாஜி கம்யூனிட்டி ஹாலில் SSD டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் நாம் ஜென்ரல் டிவோட்டிஸ் போய் வாங்க முடியாது. திருமலையில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஜென்ரல் டிவோட்டிஸ் நாம் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய 8 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் நாம் SSD டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த முதல் 3 நாட்களுக்கு இந்த 8 இடங்களில் நமக்கு SSD டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து கொடுக்கப்படக்கூடிய இந்த 3 நாட்களுக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் காலியாகிற வரைக்கும் கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த 1,20,000 டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 8 இடங்களில் 5 இடங்கள் SSD டோக்கன்ஸ் கொடுக்கறது நிப்பாட்டிடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 இடங்களான ரெகுலராக நம்ம SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் மீதம் இருக்கக்கூடிய 7 நாட்கள், அதாவது ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான SSD டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான இலவச SSD டோக்கன்ஸ் ரெகுலர் பேசிஸில் ரெகுலர் இடங்களில் கொடுக்க போகிறதாக டிடிடி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாட்களுக்குரிய SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் அடுத்த நாளுக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் முதல் நாள் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அதற்குரிய டோக்கன்ஸ் ஜனவரி 13ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. ரெகுலர் பேசிஸ் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால மேபி எப்பவும் போல் அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இந்த SSD டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலர் பேசிஸில் கொடுக்க போகிறதாக மட்டும்தான் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் எந்த டைமிங்லேருந்து கொடுக்க போகிறாங்க என்பதை பற்றிய தெளிவான அறிவிப்பு டிடிடி கொடுக்கல. ஸோ ரெகுலர் பேசிஸ் அப்படின்றதுனால அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இதனை பற்றி அஃபிஷியல் அப்டேட் டிடிடி கொடுத்த உடனே நானும் உங்களுக்கு வீடியோ அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த SSD டோக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ் சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதனை பற்றிய கிளாரிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய SSD ஸ்லாட் டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்குமா? அதே போல் ஜனவரி 9ஆம் தேதிக்குரிய SSD ஸ்லாட் டோக்கன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த 2 தனித்தனி கேள்விகளுக்குமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ஜனவரி 9ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ஏற்கனவே டிடிடி குறிப்பிட்டது போல அதிகாலை 5 மணியிலிருந்து கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 8 இடங்கள்லையும் ஜனவரி 10, 11 மற்றும் 12க்கான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர்த்து ஜனவரி 9ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன் கொடுக்க மாட்டாங்கன்னா நாங்கள் திருமலைக்கே டைரெக்டாக போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் பண்ண முடியுமான்னு சிலர் கேட்டிருக்கீங்க.
ஜனவரி 9ஆம் தேதி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. எப்படின்னா மேக்சிமம் மதியம் வரைக்குமோ அல்லது ஈவினிங் 3-4 மணி வரைக்கும் மட்டும்தான் அலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன ஆண்டு வைகுண்ட ஏகாதசி முதல் நாள் மதியத்தோடு இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ க்ளோஸ் பண்ணப்போ சிலர் நாங்கள் வந்துட்டோம், கீழேயும் எங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கல, நாளையிலேருந்து அதாவது வைகுண்ட ஏகாதசி நாளிலேருந்து டைரக்ட் சர்வ தரிசனமும் இருக்காது, ஸோ எங்களை நீங்கள் அலோ பண்ணிங்கன்னா நாங்கள் வேகமாக தரிசனம் பார்த்துட்டு போயிடுவோம், ஸோ அலோ பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நேரம் ரெக்வஸ்ட் பண்ண பிறகு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த முறையும் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் ஜனவரி 9க்கு நீங்கள் தரிசனத்திற்காக பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா காலையில் 11 மணிக்குள்ளே க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதற்கப்புறம் எப்போ வேண்டுமானாலும் க்யூ க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனை பற்றிய அஃபிஷியல் அப்டேட் டிடிடி ஏதாவது கொடுத்தாலுமே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக நிச்சயமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அலிப்பிரி வழியாக நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் ஜனவரி 8ஆம் தேதியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கேயும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து தான் ரெகுலராக ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாகவே ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலையோ அல்லது அலிப்பிரி வழியாகவோ நடந்து போகிறதுக்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் என்பது அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட தரிசன டோக்கன் தரிசன டிக்கெட் எதுவும் இல்லைனாலும் இந்த 2 வழி நடைபாதைகளையுமே நடந்து போகலாம். சப்போஸ் உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, ஆன்லைனில் புக் பண்ண முடியல, துவார தரிசனத்திற்காக பிளான் பண்ணுறீங்கன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாகவோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்தும் போகலாம் அல்லது பஸ் மூலமாகவும் திருமலைக்கு போகலாம். துவார தரிசன நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் எப்போ ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சிலர் கேட்டிருக்கீங்க. ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன் தரிசனம் கம்ப்ளீட்டாக கேன்சல் செஞ்சிருக்கனால அதற்குரிய தரிசன டிக்கெட் ஆன்லைனில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அந்த 10 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன் தரிசனமும் இருக்காது. கூடவே இன்ஃபேன் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், டிஃபென்ஸ் தரிசனமும் கேன்சல் செஞ்சுருக்காங்க. இந்த 10 நாட்களுக்கு என்ஆர்ஐ, டிஃபென்ஸ், இன்ஃபேன், சீனியர் சிட்டிசன் தரிசனம் கம்ப்ளீட்டாக கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பக்தர்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்கான வசதிகளும் டாய்லெட் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா டிடிடி ஆல்ரெடி தெரிவிச்சிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கியிருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தரிசன தேதி மற்றும் தரிசன நேரத்தில் மட்டும்தான் தரிசனத்திற்காக க்யூவில் அனுமதிக்கப்படுவாங்க என்பதையும் டிடிடி சொல்லியிருக்காங்க. துவார தரிசன நாட்கள் சமயத்தில் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எதுவுமே அக்செப்ட் செய்ய மாட்டாங்க என்பதையும், டைரக்டாக வரக்கூடிய விஐபிஸ் மட்டும்தான் இந்த துவார தரிசன நாட்களுக்காக விஐபி பிரேக் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க என்பதையும் டிடிடி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 நாட்களுக்கு விஐபி பிரேக் தரிசனத்திற்காக எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டைரக்ட் விஐபிஸ் மட்டும்தான் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க. சப்போஸ் இந்த துவார தரிசன நாட்களான ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான சமயத்தில் உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை அல்லது தரிசன டோக்கனும் கிடைக்கலன்னா திருமலைக்கு வரலாம். ஆனால் தரிசனத்திற்காக அலோ பண்ண மாட்டாங்க. திருமலைக்கு வந்து திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களை தரிசனம் பண்ணுறதுக்கோ அல்லது முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கோ நீங்கள் திருமலைக்கு வரலாம். ஆனால் நீங்கள் தரிசனம் பார்க்கணும்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம். இந்த 10 நாட்களுக்கு திருமலை லொக்கேஷனுக்கு ஆன்லைனில் எந்த ரூம்ஸும் இஷ்யூ பண்ணலை. இந்த 10 நாட்களுக்கு திருமலை லொக்கேஷனுக்கு ரூம்ஸ் தேவைப்படக்கூடியவங்க டைரெக்டாக சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து தான் ரூம் எடுக்கணும். திருமலையில் ரூமினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால திருப்பதியிலையுமே ரூம்ஸ் எடுத்துக்க சொல்லி டிடிடி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதி திருமலை கோவிலில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. ஸோ ஜனவரி 7ஆம் தேதி விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்தவித ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் ஜனவரி 6ஆம் தேதி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசன நாட்கள் சமயத்தில்
கோவிந்தமாலா பக்தர்களுக்குமே எந்தவித தனி சிறப்பு சலுகை இருக்காது. அவங்களுமே தரிசனத்திற்கு வரணும்னா ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது SSD டோக்கன் வாங்கியிருக்கணும் என்பதையுமே டிடிடி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் தங்க ரதத்தில் காலை 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஜனவரி 11ஆம் தேதி வைகுண்ட துவாதசி அன்று அதிகாலை 4:30 மணி தொடங்கி 5:30 மணி சமயத்தில் புஷ்கரணி தெப்பத்தில் சக்கரஸ்நானம் நடக்கும். துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செஞ்சுருக்கக்கூடியவங்க தரிசன ஸ்லாட் படி தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் முதல் 3 நாட்களுக்கு ஸ்ட்ரிக்டாக டைம் ஸ்லாட் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கடுத்து கூட்டம் குறையிறதை பார்த்து, அதாவது 4வது நாள் 5வது நாளெல்லாம் கூட்டம் குறைஞ்சிச்சுன்னா டைம் ஸ்லாட் செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த நாட்கள்லையுமே கூட்டம் இருந்துச்சுன்னா டைம் ஸ்லாட் படி தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் திருமலா லொக்கேஷனில் டோனாஸ்க்குமே ரூம் அலாட் பண்ண மாட்டாங்க. அதே போல் டோனாஸ் கிட்டேருந்து ரூம் அலாட்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸுமே ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதற்கப்புறம் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஆஸ் யூஷுவல் டோனாஸ்க்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்காக டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பற்றியும் ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்குமான பதிலையுமே பார்த்தோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் இப்போவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.